தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட நாம் தமிழ் கட்சியை சார்ந்த திரு துருவன் செல்வமணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ரொம்ப ஆக்டிவா நாம் தமிழ்ல இயங்கிட்டு இருந்தீங்க ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கேப்பு. ஸோ திரும்ப ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ள வந்திருக்கீங்க. என்ன ஆச்சு? ஏன் பெரிய கேப் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, சொந்த வேலைகள் தான். ஓகே. மற்றபடி முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. சொந்த வேலைகள் ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவைப்பட்டது. ஆஃப்டர் தட் இப்போ மறுபடியும் நம்ம திரும்பி இருக்கோம். ஓகே. இப்படி போயிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் பணிகள்லாம்? ரொம்ப தீவிரமாக, ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக தேர்தல் செயற்பாட்டு வரைவுக்கான வேலைகள் தலைமையில் போயிட்டுருக்கு. அதை தாண்டி மாநாட்டு வேலைகள், அதை தாண்டி வேட்பாளர் நியமிக்கிறது, வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறது, இப்படி தொடர்ச்சியாக வேலைகள் போயிட்டுருக்கு. ஓகே. திருச்சி மாநாடு இந்த மாதம் இறுதியில் 2 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேடையில் சொல்லியிருந்தார். அதிகாரத்துக்கே வராத கட்சிக்கு 2 கோடி ரூபாய்க்கு மாநாடு தேவையா? இல்லை, கண்டிப்பாக இதை வெறும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்க முடியாது. ஸோ கட்சி முன்னாடி விட வளர்ந்துருக்கு மிக தீவிரமாக. உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஓகே. எங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. கட்டமைப்புகள் பலப்பட்டிருக்குது. ஸோ அதிக மக்கள் நம்மளை கவனிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட அளவு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு அளவிலான மாநாடு தேவைப்படுது. அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தன்னியல்புல பொருட்செலவுகள் அதிகமாகத்தான் செய்யும். நீங்கள் ஒரு மாநாடு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மாநாடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப மினிமலான ஒரு தொகை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. மற்ற பெரிய பெரிய கட்சிகள்லாம் இதை விட பல மடங்கு செலவு பண்ணி தான் மக்களை கூட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய தொகை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. சில அவங்களுக்கு அந்த எக்கனாமிக் பவர் இருக்கு. ஸோ பண்ண முடியுது. நாம் தமிழ் கட்சியால பண்ண முடிகிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லையா? ஸோ இவ்வளவு செலவு, பொருட்செலவுல நீங்க எண்ட் ஆஃப் த டே நம்ம மக்கள் கிட்ட இருந்தா நம்மளோட சப்போர்ட் எடுத்துக்கிறோம். பண ரீதியான விஷயம், அதை தாண்டி கட்சிக்காரர்கள் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ மட்டும் இல்லை, வெரி ஏர்லி அந்த டைம்லேருந்தே இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக கட்சிக்காரர்களுடைய பொதுமக்களுடைய பங்களிப்பில் தான் கட்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. கட்சியினுடைய அனுதாபிகள், அபிமானிகள், அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம திட்டமிட முடியும். அப்படி தான் இயங்கும் ஒரு அரசியல் கட்சி. அப்படி தான் இயங்கும். தனியாக அது பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடாது. ஓகே. மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கான விஷயங்கள் செய்கிறது, மக்களுக்காகவே அரசியல் செய்கிறது. ஓகே. நாம் தமிழ் கட்சி மீது ரீசெண்டாக வரக்கூடிய விமர்சனங்கள்ல ஒன்று, எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க, ஒரு சரியான ஒரு நிலைப்பாடே அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம். வில்லிவாக்கம் தொகுதியில் ரோஷினி அப்படின்ற திருநங்கையை களம் இருக்கிறீங்க வேட்பாளராக. அவங்க எல்ஜிபிடிக்யூ அந்த சமூகத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. ஒரு இடத்துல சீமானவர்கள் சொல்றாரு, எல்ஜிபிடிக்யூ அப்படின்றதுக்கு நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலை, ஆனா அதை ஆதரிக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு வேட்பாளர் போட்டியிட இடம் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் அதை ஆதரிக்கவும் இல்லைன்றீங்க. இது டபுள் ஸ்டாண்ட் மாதிரி இல்லையா? இல்லை, அது அப்படி இல்லை. நம்மளுடைய கருத்துக்களை இது சம்பந்தமா ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னது தான், சில விஷயங்களை நம்மளால ஊக்கப்படுத்த முடியாது, ஒன்று. ரெண்டாவது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், திருநங்கைகள், திருநம்பிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு முறை தேவி அப்படிங்கக்கூடிய திருநங்கை ஆர்கே நகர் தொகுதியில் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்து நிப்பாட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு முன் அனுபவம் நமக்கு இருக்குது. தவிர அதை தான் நம்ம முதல்ல நம்ம தான் அந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறோம். அவங்கள அங்கீகாரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளாக அந்த வேலைகளை செய்கிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த எல்ஜிபிடிக்யூ சம்திங் அதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த சமூகத்துக்கு ரொம்ப முன்னதாகவே பழக்கப்பட்டவங்க. இந்த சமூகம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையும் சரி, ஒருபடி மேலே முன்னேறி வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். தவிர அதுக்கு அவங்களுடைய தீவிரமான உழைப்பு காரணம். அவங்க தங்களை சமூகத்துக்குள்ள நிலைநிறுத்திக்கிறதுக்காக செய்த வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தன்னை மேன்மைப்படுத்திக்கிறது, தன்னை கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சுயமரியாதை ரீதியாக தன்னை வளர்த்து மேலே கொண்டு வரது இருக்குல்ல, அது சொசைட்டியில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நடந்திருக்குது. பட் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை, ரொம்ப சின்ன அளவில் தான் அது நடந்திருக்குது. ஸோ அப்போ ஒரு சமூக அங்கீகாரம், ஒரு சமூகத்துக்குள்ள அவங்களுடைய இருப்பு சமூகம் பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸை பார்க்கணும். ஸோ
அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். ஸோ அந்த லேயருக்குள்ள அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அந்த இருப்பை அவங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் இதை வந்து செய்கிறோம். அவங்களையும் அரசியல் படுத்தணும், அதிகாரம் வந்து அவங்களுக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறோம். மற்ற கேட்டகரிஸ் பொறுத்தெல்லாம் வந்து டு பி ஃபேன் உண்மையை சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு கிடையாது. இந்திய சமூகம் பொறுத்த வரைக்கும் இது டூ ஏர்லி. நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு, மற்றவர்கள் பத்தியே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஏர்லி. ஸோ சாதகமாகவோ பாதகமாகவோ பெரிய தீர்க்கமான திடமான முடிவுகள் நமக்கு கிடையாது. சீமான் அவர்கள் முடிவுக்கு வந்திருக்காருல்ல, அண்ணா என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். அது நம்மளால ஊக்கப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதை ஊக்கப்படுத்தல, அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இது ரொம்ப ஆரம்ப காலகட்டம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சமூகத்துல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நமக்கு எந்த விதமான பரிச்சயமும் இல்லை, பெரிய அனுபவங்கள் இல்லை. இன்னும் மேற்கத்திய நாடுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறித்து பெரிய தெளிவுகள் இல்லை. ஸோ நீங்க எதையுமே ரொம்ப முன்கூட்டியே முடிவு செஞ்சிட முடியாது. தவிர ஈவன் நீங்க ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு சிறைக்குள் இருந்தாலும் கூட, நீங்கள் ஒரு சிறை கைதியாகவே மிக மோசமான ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் கூட சிறைகளுக்குள்ளாக உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நீதியா இருக்க முடியும், அதுதான் சரியா இருக்க முடியும். ஸோ ஒரு சிறை கைதிக்கும் உரிமைகள் உண்டு, சரியா? ஸோ நான் இப்படி லேபிள் பண்ணப்படுறேன் அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுக்கு உண்டான உரிமைகள் மறுக்கப்படுவதோ, அவங்களுக்கு உண்டான அவங்க இயங்குறதுக்கான அடிப்படை வாய்ப்புகள் மறுக்கப்படுவதோ வந்து சரியா இருக்காது, சரி கிடையாது. ஸோ அதே சமயம் வந்து இந்த சமூகம் அதை வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையில பார்க்கறதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் லேயர் இருக்குல்ல, அது வந்து அதை தீர்க்கமா நீங்க ஒரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு போதுமான கால இடைவெளி இன்னும் ஆகலன்னு சொல்றேன். வேற ஒன்று. ஓகே, இப்போ டபுள் ஸ்டாண்ட் இல்லைன்றீங்க? டபுள் ஸ்டாண்ட் கிடையாது, வெரி கிளியர். ஓகே, இப்போ டிவிகே உடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும், அவங்களுடைய வாக்குகளை பாதி அளவுக்கு குறைச்சிரும் டிவிகே அப்படின்ற விமர்சனங்கள் வருது. சீமான் அவர்கள் மற்றும் அவங்களுடைய நீங்க தம்பிகள் எல்லாமே வந்து கடுமையாக டிவிகேவை எதிர்க்கிறீங்க. அந்த கான்செப்ட் தானே அதுக்குள்ள இருக்கு, அதனாலதான் எதிர்க்கிறீங்களா? குறையும் இல்ல, அப்படி கிடையாது. நான் வந்து நம்பல விஜயனுடைய வருகை வந்து நாம் தமிழருக்கு வந்து வாக்கு சதவீதத்தை குறைச்சிடும், அவங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை வந்து வராம தடுத்துரும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. நாம் விஜய் எதற்காக எதிர்க்கிறோம்னு ஒன்று இருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய முறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. புதிய கருத்துக்களை, புதிய சித்தாந்தங்களை பேசலாம், அதுல சிக்கல் இல்லை. அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ளாக மேலும் மேலும் இந்த மாதிரி புதியவர்களுடைய வரவு இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்தை பலப்படுத்தும். மக்களோட அரசியல் கட்சிகள் இன்னும் நெருக்கமா இணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த அடிப்படையில ஒரு புதிய கட்சியினுடைய வரவு, ஒரு புதிய இயக்கத்தினுடைய வரவு ஒரு ஜனநாயகத்துக்குள்ள ரொம்ப நல்லது. அந்த அடிப்படையில நம்ம விஜய் வருகையை வரவேற்கிறோம். அப்படிதான் நம்மளோட ஸ்டாண்ட் இருந்தது. அதன் பிறகாக அவர் வந்து கொள்கைகளை அறிவிக்கிற போது, திராவிடம், தமிழ் தேசியம், இரு கண்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அது நமக்கு முரணானதா இருக்கு. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஐடியாலஜிக்கு அது முரணானதாக இருக்கு. ஒண்ணு, காலங்கள் போக போக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர வேண்டியிருந்துச்சுன்னா, ஒரு அரசியலற்ற தனத்தோடு அரசியலை அணுகிறது, அரசியலுக்கான உழைப்பு இல்லாமல் அரசியலை அணுகிறது, சமூகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல வாய்மூடி மௌனமா இருக்கிறது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க அரசியல் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு கிட்ட அதிகாரம் மாட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. ஒரு சொசைட்டிக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இங்க திட்டங்களும் கொள்கைகளும் பாலிசிஸும் தான் வந்து மக்களை வந்து வடிவமைக்கிறது, மக்கள் சமூகத்தை வடிவமைக்கிறது. அப்ப இவங்களுடைய இந்த மாதிரியான பொலிட்டிக்கலான ஸ்டாண்ட்ஸ் எதுவுமே வந்து நியாயமானதாக இல்லை, பலகீனமானதாக இருக்கு. தவிர ஒரு கிளாரிட்டி இவங்க கிட்ட எப்பொழுதுமே நம்மளால பார்க்க முடியறது இல்லை, எப்பவுமே பார்க்க முடியறது இல்லை. விஜய் வந்து இத்தனை இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. ஈவன் கடைசியா நடந்த அந்த செயல் வீரர் கூட்டத்துல கூட அவர் பேசுறாரு. ஆனா அவருடைய பேச்சுல என்னைக்காவது நம்ம பாலிடிக்ஸ் பார்த்திருக்கோமா? மக்களுக்கு எது தேவையோ அந்த அரசியலை பேசுவதை பற்றி பார்த்திருக்கோமா? அவர் திமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபியை அப்பப்போ எதிர்க்கிறாரு. இது ரெண்டும் தானே அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. மக்கள் பற்றி எந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்கு, ஒரு நாட்டுக்கான திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எதிர்கால சந்ததியினருக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன, மாநில உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்படுது, அது குறித்து உங்களோட ஸ்டாண்ட் என்ன,
இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தான் அரசியல். அதுவும் இல்லாம அரசியலுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு. நான் பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறேன். என்னதான் எதிர்நிலையில இருந்தாலும் அண்ணாதுரையினுடைய உழைப்பு, கலைஞர் கருணாநிதியினுடைய உழைப்பு, எம்ஜிஆருடைய உழைப்பு, ஜெயலலிதாவினுடைய உழைப்பு, காமராஜருடைய உழைப்பு, என்ன சொல்லணும் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன், ராமதாஸ் அவருடைய உழைப்பு, இன்னும் பல சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகளுடைய உழைப்பு இருக்குல்ல, இந்த உழைப்புகளும் அவரவர் காலத்தில் அவரவர் கொண்டு வந்த திட்டங்களும் அவர்கள் சந்தித்த அரசியல் நெருக்கடிகளும் அதில் பிறந்த புதிய முடிவுகளும் வழிநடத்தியது தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது வெறும் நிலமோ வெறும் பேரோ இல்லை. தமிழ்நாடுங்கிறது 8 கோடி மேற்பட்ட மக்களுடைய ஆன்மாவோடு பின்னி பிணைந்து ஒரு உயிரா எழுந்து நிற்கிற மிகப்பெரிய ஒரு ஆன்மா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள அரசியல் உழைப்பற்று நுழைகிறதும் அதனுடைய அதிகாரத்தை அரசியல் உழைப்பற்று கைப்பற்றணும்னு நினைக்கிறதுமே அடிப்படையில் தவறு. அதை அனுமதிக்கவே முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய் நம்ம எதிர்க்கிறோம். ஓகே, விஜய் வந்து 26ல தோக்குறாரு, அதன் பிறகு களமாடுறாரு, ஜெயிக்கிறாருன்னா ஓகேவா? இல்லை, பண்ணட்டுமே, அதை பண்ணட்டுமே. ஈவன் களமாடுறாரு, உழைக்கிறாருங்கிறத தாண்டி அவருடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதா இருக்குது. ஸோ சென்ட்ரல்ல ரூல் பண்ணக்கூடிய பார்ட்டியை அவர் எப்படி பாக்குறாரு? ஸோ பிஜேபி குறித்து அவருடைய அபிப்பிராயம் என்ன? கொள்கை எதிரின்றாருல. இல்ல, அதுதான் சொல்றேன். கொள்கை எதிரிங்கிறத நீங்க எந்த விதத்துல நீங்க வார்த்தைகள்ல ஃப்ரேம் பண்றது இல்ல பாலிடிக்ஸ். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இல்ல பாலிடிக்ஸ். நீங்க களத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்க? திமுக உங்களுடைய எதிரி. களத்தில் திமுகவை எதிர்த்து எத்தனை போராட்டங்களை எடுத்திருக்கிறீர்கள்? திமுகவினுடைய காலகட்டத்துல, ஆட்சி காலகட்டத்துல பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். தூய்மை பணியாளர் போராட்டத்திலிருந்து, செவிலியர்கள் போராட்டத்திலிருந்து, மருத்துவர்கள் போராட்டத்திலிருந்து, விஏஓக்கள் போராட்டத்திலிருந்து, டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்திலிருந்து, பிசியோதெரபிஸ்ட் போராட்டத்திலிருந்து எண்ணற்ற போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். ஸோ இவ்வளவு மக்கள் பிரச்சனைகள்ல இப்ப இவ்வளவு பேரும் தேர்தல் நேரத்தில் போராடுறாங்கன்னா என்ன காரணம்? பிரச்சனைகள் இருக்கு. மாசு சொல்றபடி அது ஃபேஷன் இல்லை. நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறீங்க, அபிஷியலாகவும் அன்அபிஷியலாகவும் அவங்களுடைய போராட்டத்துல அவங்கள சந்திச்சு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி தருவோம்னு சொல்லி. அப்படி எதுவுமே நீங்க பண்ணல. அதனால போராட்டங்கள் வெடிக்குது. சோ திமுகவினுடைய ஆட்சியினுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இது குறித்தெல்லாம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் எதிர்க்கிறதுங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல. நீங்க ஆதரிக்கிறாங்களா? சினிமாவில் பேசுற மாதிரியான வசனங்களை நீங்க அரசியல்ல பேச முடியாது. டிவிக்கு ஆதரிக்கலையே சார். எதை இப்போ திமுக செயலியோ இல்ல திமுக டிவிக்கு என்ன ஆதரிக்கிறாங்களா? திமுக ஆதரிக்கலாங்கிறது வேற. திமுக அவங்க எதிர்க்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் எதிர்க்கிறீங்கிறது ஒண்ணு இருக்குது. ஒரே ஆபரேஷன் தான் சார், ஒரே ஆபரேஷன் தான். அந்த டாக்டர் பண்றதுக்கு கம்பவுண்டர் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுக எதிர்க்கிறீங்க, ஓகே ரைட்டு. எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீங்க? என்னன்னு எதிர்க்கிறீங்க? அவங்களுடைய திட்டங்கள், சட்டங்கள் எது சமூகத்துக்கு பிரச்சனையா இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணணும்ல. ஊழல் கட்சி, தீய சக்தி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு பொதுவா படித்த இளைஞர்கள், இவ்வளவு இளைஞர்கள், இளம் பெண்கள் இவ்வளவு தூரம் இருக்கிற தமிழ்நாட்டுல, லிட்ரஸி ரேட் இவ்வளவு இருக்கிற தமிழ்நாட்டுல நீ பொதுவா பேசிட முடியாது இல்ல. இல்ல, நம்ம தற்கூரி என்றோம், நம்ம சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம். டிவிக்கே வந்த பிறகு அவங்க இப்படி மாறினாங்களா? எப்படி சொல், டிவிக்கு வந்த பிறகு இவங்க மாறினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்ல, என்னன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குல்ல, 2 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஒரு சமூகத்தால எப்படி பார்க்கப்படுது, ஒரு சமூகத்துல இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது தவிர வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சமூகம் பற்றிய எந்த மாதிரி ஒரு இமேஜை இந்த நடவடிக்கைகள் கொடுக்குதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ அவர் மரத்துல ஏறுறாரு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாரு, தொண்டர்கள் கிரீஸ் தடவிய கம்பிகள்ல ஏறுறாங்க, சேரை உடைகிறாங்க, அட்ராசிட்டிஸ் நிறைய நடக்குது. இதை நீங்க கண்டிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய விஷயம்னு நினைச்சோ இல்ல ஏதோ சின்ன பசங்க பண்றாங்கன்னு நினைச்சோ நீங்க கண்டிக்காம விட்டீங்கன்னா என்ன சிக்கலாகும்னா, இந்த ஒழுங்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் இறந்ததுங்கிறது ஒழுங்கீனத்தினுடைய அடையாளம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுடைய தொடர்ச்சி, இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் தொடர்ச்சி, அந்த தலைமையும் சரி கட்டுப்பாடுகள் விதிக்காததால், தொண்டர்களை நெறிமுறைப்படுத்தாததால் வந்த விளைவுதான். இல்ல சார், நான் என்ன கேட்கறேன், நீங்க சொல்றீங்க டிவிக்கு நெறிமுறைப்படுத்தணும்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்படியான ஒரு சமூகத்துல தானே டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நான் வர்றேன். இதற்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப 41 பேர் ஒரு சமூகத்துல இறந்து போயிடுறாங்க, சரியா? அந்த கட்சி பொறுப்பெடுத்துக்கணும், பொறுப்பெடுக்கல.
சரி, இந்த மாதிரியான இப்ப நீங்க சொன்ன அந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுனால அவங்க தற்குறின்னு சொல்றாங்க. அவங்க வந்து விஜய் வரத்துக்கு பிறகு இப்படி பிஹேவ் பண்றாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களா? தான் உங்களோட செய்தி. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்கிறத விட்டுருவோம். முதல்ல கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கிற போது என்னன்னா, நீங்க இப்ப இடையில டைரக்டர் பா ரஞ்சித் அப்புறம் வந்து திமுகவினுடைய எம்எல்ஏ டாக்டர் எழிலன் நினைக்கிறேன், எழிலன் 2 பேருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களை அப்படி சொல்லாதீங்க, தற்குறிகள்னு சொல்லாதீங்க, அவங்களுமே வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான், நம்ம தான் அவங்கள வந்து சரி பண்ணியிருக்கணும், கடந்த காலத்துல ஆட்சியில இருந்தவங்க அவங்க தான் டீச் பண்ணியிருக்கணும், சரி பண்ணியிருக்கணும், அப்படி வந்து அவங்க மேல தவறு குற்றச்சாட்டுகளை நம்மளால சுமத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்து பாதி உண்மைதான், எனக்கு அதுல முழு உடன்பாடு கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா, ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நபர்களை ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது, அவன் செய்தது தவறுன்னு சொல்ல வேண்டியிருக்குது, அதன் தொடர்ச்சியாக அவனுக்கு ஒரு தண்டனை தர வேண்டியது. அவன் திருந்தணுமா வேணாமா? அதுதான் சொல்றேன், அது வந்து சிஸ்டம். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவன் திருந்துறதுக்கான எந்த வாய்ப்புமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் செய்த தவறுக்கான பொறுப்பை அவன் இடத்துல வைக்காத நீங்க தட்டி கலக்கிறீங்க. நீங்க வந்து இப்போ இப்படி ஒண்ணு எடுத்துப்போமே, ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிடுறான் கோவத்துல, சரியா? அவன் சின்ன வயசுல இருந்து அவன் மனசுக்குள்ள இந்த டிப்ரெஷன் இருக்குது, அவன் பார்த்த விஷயங்கள் இருக்குது, ஈவன் அவன் பார்த்த வந்து சைக்கோ த்ரில்லர் திரைப்படங்கள்லாம் அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சு. இந்த சமூகம் தான் அவன் இப்படி நடக்கிறதுக்கு காரணம், சமூகத்தினுடைய கூட்டு உற்பத்தி தான் மனிதன், மனிதன் என்பவன் தனித்த சிந்தனையை கொண்டவன் கிடையாது, ஆகையினால சமூகத்தினுடைய விளைவாகத்தான் அவன் இந்த விஷயத்த செஞ்சிருக்க முடியும். ஆக சந்தேகத்தின் பலன் அவனுக்கு நம்ம கொடுத்துருவோம், சமூகத்தின் மேல குற்றம் சாட்டிடுவோம், அவனை விடுதலை பண்ணிடுவோம்னு யாராவது தீர்ப்பு சொல்லுவாங்களா? சரியா இருக்குமா? யாரும் ஒரு ஆள் பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை உண்மையிலேயே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மனம் இருந்தால், நினைத்தால், யோசித்தால் அதுக்கு யாரோ ஒரு ஆள் பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, அவன் செய்த தவறுக்கு அவன் மீது எழக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, அந்த விமர்சனங்களை தட்டி கழிக்கிறீங்க. அது விமர்சனம் மட்டுமல்ல, அவன் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு செய்தி. அது நீங்க அதை அழகா மடைமாற்றி விடுறீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப இதுக்கு வருவோமே, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு, சரியா? ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு, பேரண்ட்ஸுக்கு இருக்கு, சமூகத்துக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, சரியா? ஆனா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு உங்களை பார்க்க அவர்கள் வருகிறார்கள், உங்கள் கூட்டத்தில் அது நடக்கிறது, உங்கள் கண் முன்னால் அது நடக்கிறது, உங்களாலே அவர்கள் திரள்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் அனைத்துக்குமான பொறுப்பு. சோ அவங்க தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை அப்படின்றது திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான், அது டைலூட் ஆயிட்டு போயிட்டு இருக்கா டிவிக்கு எதிர்ப்பு அப்படின்னு? இல்ல, அது அப்படி கிடையாது. நீங்க அடிப்படையில நம்ம வந்து திமுக மட்டுமல்ல, திராவிட கட்சிகளை பொதுவா எதிர்க்கணும், அதே மாதிரி தேசிய கட்சிகளை எதிர்க்கணும். தேசிய கட்சிகள் மாநிலத்திற்கு தேவையில்லை, திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது ஒரு சுரண்டலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து ஒரு கட்சி தொடங்க வேண்டியிருக்கு. ஆனா திமுக தீவிரமா எதிர்த்தோம் நீங்க சொல்றபடி அந்த போர்ட்டல் ஏன் வருது அப்படின்னா, முதல் தேர்தலில் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில இருந்துச்சு. ஸோ நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது காங்கிரஸ் அத்தனை இடங்கள்லையும் அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக நம்ம வந்து தொடர்ச்சியா வேலைகள் பார்த்தோம். திமுகவை மிக காத்திரமாக எதிர்த்தோம். ஸோ என்னன்னா, திமுக அதிமுக அப்படிங்கிறதுல எந்த விதத்திலையும் நமக்கு பெரிய வேறுபாடுகள் இல்லை, கொள்கை அளவுல 2 பேரையுமே தீவிரமா எதிர்க்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் வரவுக்கு பிறகாக நீங்க வந்து இந்த தீவிரம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுவேன் நான், உறுதியே கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப கிளாரிட்டியான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. ஈவன் நான் வந்து திமுக எதிர்க்கிறேன்னா நான் எந்த அடிப்படையில எதிர்க்கிறேன், நான் எதற்காக எதிர்க்கிறேன், விஜய் மாதிரி என்னால எதிர்க்க முடியாது, நான் ரொம்ப ப்ராப்பரா எதிர்க்கணும், சரியான ரீசன்ஸ் இருக்கணும் எனக்கு. சோ அந்த அடிப்படையில எந்த ரீசன்ஸ் எதுவுமே இப்போ இல்லையே. நம்ம தொடர்ச்சி, நான் இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட சொன்னேன், இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, ஏன் நடக்குது நான் சொல்றேன் கேளுங்க. கடன் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய இணை இயக்குனர் ஜெயரஞ்சனுடைய பேச்சை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அது யாருமே ஏத்துக்க முடியாது. ஏதாவது மறுபறிக்கை வந்துச்சா அது தவறுன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து வரல இல்லையா? வரல. ஆனா அது தவறு, சமூகத்துக்கு சொல்லப்பட்ட தவறான செய்தி. அது அதுக்கு பின்னாடி ஒரு மாநிலத்தின் கடன்கிற மிகப்பெரிய சிக்கல் இருக்கு, அதை தீவிரமா பேசிட்டு இருக்கோம். தவிர வந்து இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து தாட்கோல கொடுக்கப்படக்கூடிய பட்டியல் சாதியினருக்கு தாட்கோவில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி வந்து ப்ராப்பரா அவங்களை போய் சேரல,
குறிப்பிட்ட தேனி மாவட்டத்துல 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியா அந்த ஃபண்டுல ஒரு குறிப்பிட்ட அளவு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த ரிட்டர்ன் ஆன தொகை வந்து வேற விஷயங்களுக்காக செலவிடப்படுது. மகளிர் உரிமை தொகைக்காக SC/SB ஃபண்டை எடுத்து 1540 கோடி எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சிக்கல்கள். அந்த அரசுல தவிர நான் இப்ப சொன்ன அத்தனை போராட்டங்களும் நடக்குது. இதை தாண்டி மாநில உரிமைகள் மீதான தொடர் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. இலவசங்கிற பேர்ல இந்த நாட்டை நாஸ்தி பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்குது. திமுகவை மிக தீவிரமாக தீர்க்கமாக எப்பொழுதும் போல எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். என்னன்னா மீடியாஸ் கொடுக்குற ஓவர் பூமிங் இருக்குல்ல ஃபார் விஜய், ஃபார் டிவிக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் மக்களுக்கு தண்ணியல்புல என்ன போய் விழுகுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, NTKக்கும் டிவிக்கும் தொடர்ச்சியா சண்டை நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே மற்ற விஷயங்கள் பின்னாடி போயிடுது. அதுக்காக அந்த விஷயங்கள் நாங்க செய்யலன்னு கிடையாது, அந்த விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கடன் விவகாரம் அதெல்லாம் பத்தி பேசுறீங்க. ரீசெண்டா கூட வந்து ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, எந்த மாநிலம் கடன் வாங்கி ரன் பண்ணாம இருக்காங்க? கடன் வாங்குறது அப்படின்றது வந்து அது வந்து அதை வாங்கி என்ன பண்றாங்க? வெல்ஃபேர் தானே, யூஸ் தானே பண்றாங்க, என்ன பாக்கெட்ல போட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ எந்த மாநிலம் கடன் வாங்காம ரன், இந்தியாவே கடன் வாங்கி தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்கல்ல. ஸோ அப்ப அந்த கடன் தப்பு அப்படின்னு சும்மா தமிழ்நாட்டு மக்களை ஒரு திசை திருப்பட வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. இது வந்து அந்த ஊடகவியலாளர் சொன்னது வந்து ரொம்ப அரைவேக்காட்டுத்தனமான ஒரு புரிதலின் பால் விளைந்தது. ஜெயரஞ்சன் வந்து கடனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்க ஏன் அதை கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கும், எந்த மாநிலம் எந்த நாடு கடன் வாங்கல அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே மட்டமான முட்டாள்தனமான கருத்து. பொருளாதார இயங்கியலின் அடிப்படை கொள்கைகள் பிரகாரம் ஒரு ஜனநாயக நாட்டிற்குள்ளாக நான் அரசு வாங்கக்கூடிய வரவு செலவுகள் கடன் பற்றி கேள்வி கேட்பதற்கான உரிமை அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அது ஓகே, ஆனா எங்க வாங்காம நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். கடன் வாங்குறது பொருளாதார அறிவியல் பிரகாரம் தவறு கிடையாது, சரிங்களா? வாங்கக்கூடிய எல்லா கடன்களும் தவறான கடன்கள் கிடையாது. நீங்க கடனை எதுக்காக வாங்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கடனை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2021 காலகட்டம் வரைக்கும் 2020 காலகட்டம் வரைக்கும் வாங்கிய 4 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டா, 21 இருந்து இப்ப 25 வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கிற 4 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டா, ஸோ கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. சுதந்திர இந்தியாவுல தொடங்கினதுல இருந்து நீங்க 2020 வரைக்கும் ஒரு அளவு வாங்கியிருக்கிறீங்க, இந்த 4 வருஷத்துல ஒரு அளவு வாங்கியிருக்கிறீங்க. அந்த அளவு ரொம்ப பெருசு கம்பேரிட்டிவ்லி, இட்ஸ் பிக் மணி. நீங்க என்ன பண்ணீங்க அதை வச்சு? ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிச்சு அந்த கடனை வச்சு? எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை கேபிட்டலா கருதி இருக்கிறீங்க? இன்ஃப்ரா பில்ட் பண்றாங்கல்ல, எனக்கு சொல்லுங்களேன். சாலை போடுறது, மேம்பாலம் இல்ல, எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு, என்ன எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு டெவலப்மெண்ட்? தொழிற்சாலையை தொழிற்சாலையை தனியார் தானே தொடங்கணும், அதுக்கான முதலீடு தானே கொண்டு வர முடியும் அரசு. இல்ல, முதலீடு கொண்டு வரது இல்ல, நான் சொல்றது கடன் பற்றி பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, 2024-25 பினான்சியல் இயர்ல வட்டியா மட்டும் தமிழ்நாடு அரசு அப்ராக்சிமேட்லி 64,000 கோடி வெறும் வட்டி மட்டும் கட்டியிருக்கு. அந்த வருஷத்துல அரசு செய்த முதலீடு வெறும் 47,000 கோடி. சோ நீங்க கடனை திருப்பி கொடுக்கறது இல்ல, வட்டியாவே 64,000 கோடி கட்டுறீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெறும் 47,000 கோடி கட்டுறீங்க. இப்ப என்னன்னா கொடுக்குறீங்க, என்னன்னா ₹1 14.1 பைசா நீங்க வட்டியா மட்டும் கொடுக்குறீங்க. அதே ₹1 வெறும் 10 பைசா மட்டும்தான் நீங்க வந்து முதலீடா பண்றீங்க. முதலீடு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எது ஆக்கப்பூர்வமான கடன் அப்படின்னா, எந்த கடன் வந்து பெரும்பாலும் முதலீட்டுக்காக, மனிதவள மேம்பாட்டுக்காக, உட்கட்டமைப்புகளுக்காக, கல்விக்காக செயல்படுத்தப்படுதோ வாங்கப்படுதோ அந்த ஃபண்ட் வந்து உண்மையிலேயே அந்த கடன் வந்து ரொம்ப நல்ல கடன். ஏன்னா இதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீர்ப்பாசனம் இதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கடன் வந்து பல்மடங்கு பெருகும், அந்த பணம் வந்து பன்மடங்கு பெருகும். அதனால ஒரு ஸ்டேட்க்கு லாபம் உண்டு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது சம்பந்தமான அறிக்கைகள் கிடையாது, அது சம்பந்தமான திட்ட வரைவுகள் கிடையாது, எதையுமே அவங்க வெளிப்படையா மக்களிடத்துல சொல்லல, சரியா? ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கவர்ச்சி திட்டங்களுக்காக இந்த மாதிரியான கடன் பயன்படுத்தப்பட்டு, நீங்க பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கறதுக்கும், மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கும், இலவசமா விஷயங்களை செய்யறதுக்கும், கவர்ச்சி திட்டங்களுக்கும் இதை நீங்க பயன்படுத்தும் போது அது ஒரு அற்ப காசு. இப்போ நீங்க உங்ககிட்ட நான் கடன் வாங்குறேன், கடன் வாங்கி நான் ஏதோ உருப்படியா செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழில் தொடங்குறேன், சரி ஓகே ரைட், ஆக்கப்பூர்வமான கடன் கொடுத்த உங்களுக்கும்
ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். சரி, ஏதோ உருப்படியா பண்றான் அப்படி. உங்ககிட்ட கடன் வாங்கி நான் இன்னொருத்தவனுக்கு இலவசமா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? தவிர ஒரு தனியார் நிறுவனம் உற்பத்தி பண்ற மாதிரி பணத்தை வந்து அரசு உற்பத்தி பண்ணாது. இப்ப இது எங்க சிக்கல்னு சொல்றேன். அரசு உற்பத்தி பண்ணாது. அரசு எண்ட் ஆஃப் த டே மக்களிடம் இருந்துதான் பணத்தை வந்து வரியாக, கட்டணமாக, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வசூல் பண்ணும். இந்த திமுக ஆட்சி காலத்துல, கடந்த 5 ஆண்டு காலத்துல சொத்து வரி ஏறி இருக்கு, மின்சார வரி ஏறி இருக்கு, தண்ணீர் கட்டணம் ஏறி இருக்கு, அனைத்தும் ஏறி இருக்கு. சோ இந்த அனைத்தும் எதற்காக ஏறுது? அரசுக்கு கூடுதல் வருவாய் தேவைப்படுது. கூடுதல் வருவாய் ஏன் தேவைப்படுது? உனக்கு செலவு அதிகமா இருக்கு. செலவுல முக்கியமான காரணம் என்னவா இருக்குது? கடனுக்கு வட்டி கொடுக்குறதா இருக்கு. சரியா? அப்போ எண்ட் ஆஃப் த டே என் தலையில தான் வந்து விடுவது எல்லாமே. அதுவும் இல்லாம நீங்க வந்து தொடர்ச்சியா கடனை அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா பிஸ்கல் சஸ்டைனபிலிட்டி வந்து ஒரு மாநிலத்துக்கு இல்லாம போயிடும், ஒரு நாட்டுக்கு இல்லாம போயிடும். நிதி சுதந்திரம் இல்லாம போறது அதை விட மிகப்பெரிய சிக்கல். உங்களால வந்து பிளான் பண்ண முடியாது, எதிர்காலத்துக்கு தேவையான ஃபண்டை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது, ரொம்ப ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து பிளான் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு கடன் வாங்குறதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. கடன் வாங்குறதும் கடனை அதை பயன்படுத்துறதையும் இவ்வளவு சிக்கல் இருக்கு. இவ்வளவையும் ஒரு காமன் மேன் வந்து குவெஸ்டின் பண்றதுக்கான அனைத்து ரைட்ஸும் இருக்குது. ஆனா நீங்க அது கூடாதுன்னு சொல்றீங்க. அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு ரொம்ப தப்பா கைட் பண்றீங்க. யார? வாக்காளர்களை, குடிமக்களை, வளர்ந்து வர்ற இளைய தலைமுறைய. அரசு வச்சிருக்கிற கடன் குறித்து நீ எந்த கேள்வியும் கேட்காத, அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது அவனை ரொம்ப தப்பா டீச் பண்றது. அது ரொம்ப மோசமான நடவடிக்கை. இப்ப எந்த அரசு வாங்கலன்னு இருக்குல்ல சார்? எந்த அரசு வாங்கல? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் பிரதர். என்னன்னா, கடன் வாங்குறது பொருளாதார அறிவியல் பிரகாரம் தவறு கிடையாது. எல்லா கடன்களும் தவறான கடனும் கிடையாது. ஆனால் அந்த கடனை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள், அந்த கடனை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி செல்வத்தை உற்பத்தி செய்கிறீர்கள், ஒரு நாட்டிற்குள்ளாக எந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை முதலீடுகளாக நீங்க அதுல செய்றீங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணும் நடக்கலாங்கிற மேஜர் ஆஃப் த வருவாயா நீங்க வந்து சாராயத்துல இருந்து, டாஸ்மாக்ல இருந்து எடுத்துட்டு. இப்ப நீங்க இலவசம்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, இலவசம் கொடுக்குறீங்க வாங்கி அப்படின்னு. ஆட்சியில இருந்த கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி, எந்த கட்சி இலவசம் கொடுக்காம இருக்கு? பிஜேபியில தொடங்கி இங்க அதிமுக வர எல்லா கட்சிகளும் இந்த இலவசம் அப்படின்ற கான்செப்ட், ஆம் ஆத்மியோட எல்லாருமே இலவசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அப்போ அதை தவிர்த்துட்டு ஒரு கட்சி எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? பிராக்டிக்கலா நம்ம யோசிப்போமே. இப்போ வந்து மாற்று அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வராங்க, மாற்றுன்னு வராங்க, அவங்க போராடுறாங்க, அது இன்னும் டைம் எடுக்குது. ஆனா நான் உடனே வரணும், நான் வரல அப்படின்னா இந்த தடவை அவங்க வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், இந்த தடவை விட்டுனா அப்படின்னா அவங்க வந்துருவாங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு நெருக்கடி அடிப்படையில வேற வழி இல்லாம எல்லா கட்சிகளும் இந்த இலவசத்துக்குள்ள போய் விடுறாங்க. அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள், அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த இலவசம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள விடுறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து இலவசம் அறிவிக்கிறாங்க. அது சிலது குறைஞ்சி கூட அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்படி நம்ம தவிர்க்க முடியும் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு கேட்கறேன். பீகார்ல 10,000 கொடுத்தாங்க. அவங்க சமூகத்துக்கு தீங்கு செய்யறாங்க, அவ்வளவுதானே. அது அவ்வளவுதான், சிம்பிள். நீ ரொம்ப தப்பா கைட் பண்ற, நீ தப்பான திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குற, இலவசத்தை கொடுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீ பலகீனமாக்குற. சரி, எல்லா இலவசங்களும் எதிர்ப்புக்குரியது அல்ல. நீங்க இலவசம்னா எதுன்னு, இப்போ நல்ல ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில வந்து கல்வி கொடுக்கப்படுது அப்படின்னா, இலவசமா கொடுக்கப்படுதுன்னா யாரும் எதிர்க்க போறது இல்லை. மருத்துவம் இலவசமா கொடுக்க போறதுனா யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஈவன் நீங்க ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு, பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தீங்களே, ரொம்ப நல்ல திட்டம், இலவசமா கொடுத்தது தான். அது கல்வி இடைநிற்றலை பெரிய அளவுல தடுத்துருக்குது. சரியா? சோ எது சமூகத்துல ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க வந்து உரிமை தொகை கொடுக்குறீங்க, உரிமை தொகை ஒரு கட்டத்துல உங்களால கொடுக்க முடியல, அதனால எந்த ஃபண்டுல நீங்க கை வைக்கிறீங்க? ஷெட்யூல் கம்யூனிட்டியோட ஃபண்ட்ல நீங்க கை வைக்கிறீங்க. அது பெரிய தப்பு. அந்த ஃபண்டை வேற எந்த பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அது அவர்களுடைய கல்வி, அவருடைய சமூக மேம்பாடு, அவருடைய மனிதவள மேம்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபண்ட் அது. அந்த ஃபண்ட்ல இருந்து தூக்கி போட்டு இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க. இப்ப ஏன் உங்களுக்கு அங்க பண பற்றாக்குறை ஏற்படுது? நீங்க இலவசமா கொடுக்குறீங்க. இலவசம்ங்கிறது பிரதர், நீங்க இலவசத்தை நீங்க எதை வச்சு முடிவு பண்ணலாம்னா, இலவசத்தினுடைய விளைவு, சமூக தாக்கம் என்னவா இருக்கு, அதனால குரோத் இருக்கா, இல்லை நீங்கள் மக்களை மென்மேலும் சோம்பேறிகளாக்குறீங்களா, உழைப்புக்குள்ளாக கொண்டு வரீங்களா, அல்லது மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றுறீங்களா, இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். பரந்துபட்ட சமூக கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியது. இப்ப இலவசம் தவறு இல்லை, இலவசம் தவறு இல்லைன்னு கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா இலவசமும் தவறு இல்லை. அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும், சமூக மேம்பாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்துல உத்வேகமா இருக்கணும், மக்களை உழைப்புக்குள்ளாக கொண்டு வரணும், உழைப்பிலிருந்து வெளியேற்றக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது.